ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம எபிசோட் 1 நம்ம போன வீடியோல போட்டிருப்போம். இப்போ அதுக்கப்புறம் அன்னைக்கே அதாவது மே இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது மே 15. ஆனால் இப்போ நான் இப்போ உங்களை ஷோ பண்ணுற ட்ரேட் மே 14 எடுத்து ஸ்ட்ரீட் டிபி 0% ரவுண்டில் போனது. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரேடோட இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பியூராக ட்ரேட் பிரேக்அவுட் நான் என்ன பார்த்தேன், எதுக்காக இந்த ட்ரேட் எடுத்தேன். ஆக்சுவலி இது ட்ரேடிங்கோட பேப்பர் ட்ரேடிங் டெமோகான் தான். நான் அதுக்கு இது பண்ணேன்னா, எம்டிஃபைல காமிக்கிறத விட உங்களுக்கு ட்ரேடிங் வியூலேயே எடுத்து இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்ம டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ அது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோடு இருக்குல்ல, இந்த இது ஸோ அந்த ஆரோஸ் அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் வரும். ஸோ அதனால நான் இந்த இப்படி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நம்ம இப்போ ட்ரேடு பிரேக்அவுட் நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஓ சாரி, பேக் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகே, பிளாக் ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பிரேக்அவுட் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோன்னா, நம்ம 1 ஹவருக்கு போயிடுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஏதாவது இந்த மாதிரி நம்ம லிக்விட் ரிசீவ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தேன். ஸோ எந்த எதுவும் கிடைக்கல. ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு போனேன். போயிட்டு இருக்கும்போது நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலி M4 M5ல ஓரளவுக்கு ஒரு புல்லிஷ் ஐ மீன் M5ல ஒரு புல்லிஷ் இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சார்ட் நேக்கடாக பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மேலே போயிட்டு கீழே மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் M5ல ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். M5ல ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் லிட்ரலாக நான் பைக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இந்த இது பார்த்தாலே தெரியும். லைக் ஒரு மாதிரி பார்க்கும்போது இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. ஸோ இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகி மறுபடியும் ஒரு நல்ல அப் இருக்கும், ஒரு புஷ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஒரு 1:2 ஆச்சு நம்ம எய்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோக்காக நான் இப்போ எய்ம் பண்ணிட்டு இருந்தேன் பை ஃபோக்கஸ்க்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது தெரியுது, ஆக்சுவலி இது ஒரு செல் செல் சைட் மூவ் தான் இருக்குது அப்படின்னு. அது ஏன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபார் அஸ் ஃபஸ்ட் இது டே இன்னும் 1 ஹவர் இருக்குது இது முடிய. ஸோ டே இன்னும் முடியல. இல்லை நம்ம எபிசோட் 1 இருக்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ நான் லைவாக பண்ணலாம், லைக் மார்க்கிங் போட்டு. பட் ஆனால் இது டே 1 இன்னும் முடியல. ஸோ நம்ம இந்த ட்ரேட் பிரேக்அவுட் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் நான் H4க்கு போனேன். சீஃப் ஃபார் H4. ஸோ அப்போ நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு இங்கே ஒரு என்கல்ஃபிங் இருக்குது. ஓகேங்களா? இங்கே கொஞ்சம் இங்கே ஒரு என்கல்ஃபிங் இருக்குது. ஸோ கோர்ஸ் இட் இஸ் என்கல்ஃபிங். பெர்ஃபெக்ட் என்கல்ஃபிங் நான் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோக்கு பெர்ஃபெக்ட் என்கல்ஃபிங் வராது. ஸோ ஆக்சுவலி இது பெர்ஃபெக்ட் என்கல்ஃபிங்காக இல்லை. திஸ் இஸ் பெர்ஃபெக்ட் என்கல்ஃபிங். இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான ட்ராப்பும் இருக்குது நினச்ச மாதிரியே. யா ஒரு லைட்டாக ஒரு ட்ரா டவுன் இருக்குது. அவ்வளோ பெரிய ட்ரா டவுன் இல்லை. ஸோ லிட்டில் ட்ரா டவுன். ஸோ ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடு தான் அதுவும். இது ஒன்றும் தப்பு இல்லை ட்ரா டவுன் இருக்கிறது. ஸோ நான் பார்த்தேன் இந்த இது ஒரு இருந்துச்சு. ஸோ அப்போ கரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இங்கே விக் வச்சுட்டு இருந்து இங்கே விக் வச்சிருக்கு கரெக்டாக இந்த ரீஜனில் விக் வச்சிருக்கு. நான் மார்க்கெட் நான் இங்கே வரும்போதே நான் பார்த்துட்டேன். அதாவது இந்த இந்த ரீஜனில் வரும்போதே பார்த்துட்டேன்.
கரெக்ட்டா ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் M15க்கு போனேன். கரெக்ட்டா அந்த பாக்ஸ்குள்ள கரெக்ட்டா அந்த இது லைட்டா ஒரு பூண்டு ஒரு ஒரு பெரிய ட்ரவுடன்ட்டு லைக் ஆ கீழ தான் ஃபோக்கஸ் பண்ற மாரி இருந்துச்சு. ஓகே. நான் வந்து இங்க தான் ட்ரேட் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? இங்க ட்ரேட் எடுத்திருக்கிறேனா? ஸோ அப்ப நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த ஒரு பெரிய மூவ் பார்த்துட்டு, மறுபடியும் இந்த இது பாக்ஸ்குள்ள தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த இது பாக்ஸ்குள்ள இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஏற்கனவே இந்த ஒரு பெரிய மூவ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு புல் பேக்ன்னு நெனச்சுட்டு, நான் ஒரு புல் பேக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து இந்த ரீஜியன்லேருந்து ஆ இந்த ரீஜியன்லேருந்து 1:3 ட்ரேட் எடுக்கலான்னு சொல்லிட்டு, நான் வந்து எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா, 1:3 ட்ரேடு பார்த்தீங்கன்னா, 0% ட்ராடவுன் ஸ்ட்ரெய்ட் டிபி. ஸ்ட்ரெய்ட் டிபி. இங்க வந்து டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆயிருச்சு. ஸோ நான் என்னோட அக்கவுண்ட் ஹிஸ்டரி காமிக்கிறேன். ம். ஆக்சுவலி எனக்கு இது எப்படி பார்க்கறதுன்னு தெரியாது ட்ரேட் ஹிஸ்டரிய. ஆ ஃபில்டு ஃபில்டு எப்படி வரும்? ஆர்டர் ஹிஸ்டரி. ஓகே. இது மட்டும் தான் காமிக்கிறான்னு நெனைக்கிறேன். அது எதுவுமே இல்ல. கரெக்ட்டா? 142 இந்த ட்ரேடு தான். 142 இந்த ட்ரேடு. ஸோ இது வந்து இப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாரி MT4, MT5ல இருக்க மாரி பார்க்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். பட் யாஹ்! பட் ஓகே. ஸோ நீங்க வந்து லிக்விடிட்டி இந்த ரிலைஸ் ப்ராஃபிட் பார்த்தாலே தெரியும். $10 கிட்டத்தட்ட 9.5 $9 ப்ராஃபிட் HCSல வச்சிருந்தேன். ஸோ ஒரு $28 நம்ம இங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். 1:3 ட்ரேடு. சரியா? இதுதான் வந்து இந்த ட்ரேடோட பிரேக் டவுன். ஸோ நம்ம வேற ஏதாவது ஒரு ட்ரேட் இருக்கான்னு பார்க்குறோம் அப்படின்னா, இன்னொரு ட்ரேட் கூட எடுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ஆ ஓகே. இப்ப நம்ம வந்து இன்னொரு ட்ரேட் வந்து பார்க்கலாமா இருக்கான்னு. நம்ம கோல்டு எடுக்க வேணாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா கோல்டு நம்ம வந்து ரெஸ்ட் விட்டுறலாம் கோல்டுக்கு. கோல்டு நிம்மதியா இருக்கட்டும். ஆ நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஒரு பேர்ல இருக்கான்னு பார்ப்போம். எதுக்கு போலாம்? ஜேபிபி, ஜேபிஒய். போராஸ் போறோம். ஓகே. ஒரு சின்ன புல் பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். ஆ. வி ஆர் மிஸ்ஸிங் இட். ஸோ பை பார்த்தீங்களா? நேக்கடா பார்க்கும்போது பைன்னு தெரியுதா? பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ பை. ஓகேங்களா? இட் இஸ் ஆக்சுவலி செல். அத நீங்க எப்படியோ கன்ஃபார்ம் பண்ணலன்னா, இங்க ஏதோ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைங்க. ட்ரெண்ட் லைன் எங்க இருக்கு? ட்ரெண்ட் ஆங்கிள் ஆ ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்க கேண்டில் க்ளோசிங்ல கனெக்ட் ஆனாலும் அது பிரேக் அவுட் ஆயிருச்சு. புல் பேக் பண்ணிட்டு கீழ தான் போகும். சப்போஸ் நீங்க லைன் சார்ட்ட பேஸ் பண்ணிட்டு வச்சாலும், அது எப்பயோ பிரேக் ஆயிருச்சு. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க இருக்கு. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க இருக்கு.
ஸோ யா பேசிக்கலி வி ஆர் லுக்கிங் ஃபார் செல் புல்பேக் வந்து புல்பேக் தரோம். லைவ் மார்க்கெட்டு, லைவ் மார்க்கெட், லைவ் ட்ரேட். இங்கே லிமிட் போடலாமா? செல் லிமிட் தானே வரணும். சாரி, கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓ நோ 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 நோ. க்ளோஸ் 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 க்ளோஸ். ஓகே, இது ஆக்சுவலி பை மிஸ்டேக், மன்னிச்சிருங்க. செல் லிமிட் 10 மினிட்ஸ்லேயே போயிடுவோம். ஓகே, இங்கே வைக்கலாம். எஸ்ஸில் வந்து இங்கேயே வைப்போம். லாட் சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்திப்போம். ஓகே, $15. ஓகே, 15னா 45, 1:3. ஆர்டர் பிளேஸ்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இது வந்து பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே, கொஞ்சம் இங்கே. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துருந்தோமா? நல்லா பார்த்தேன். ஓகே, லிமிட் ஆர்டர் எப்படியோ மாடிஃபை ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒன்ஸ் இது வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். அதே மாதிரி வேறு ட்ரேட் இருந்தால் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் நான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் 36 செகண்ட்ஸ். ஸோ நம்ம நீங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சுப்பீங்க, புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கணும்னு நம்புகிறேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இந்த ட்ரேட்டோட இது நிலவரம் நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதை நான் வந்து ட்ரேட் எடுத்து எஸ்எல்லாக இருந்தாலும் சரி, டிக்காக இருந்தாலும் சரி, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு நான் என்னென்ன பார்த்தேன், நான் என்னென்ன கோத்ரூ பண்ணேன், நான் என்னென்ன அனலைஸ் பண்ணிட்டு நான் அதை எடுத்தேன், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணிட்டு ரீஎவல்யூஷன் பண்ணி நம்ம எப்படி அதை சரி பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி க்ரோ பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு புது ஜர்னியை நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து டெய்லியும் இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் கண்டென்ட்டை நான் போட்டுட்டு நம்ம 2 பேர்த்தோட நாலேஜை வளர்த்திட்டு உங்கள் நாலேஜையும் நீங்கள் வந்து கான்வர்சேஷனில் ஷேர் பண்ணிட்டு நம்ம ஒரு ஜாலியான ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு ட்ரேடிங் ஜர்னி நம்ம இங்கே வந்து தொடருவோம். ஸோ வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு பாய், சி யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.